கரூர் சம்பவத்தில் அவர் உரையாற்றுகின்ற போது நடந்த 41 பேர் இறந்ததற்கு வேலை ஆணையம் வழங்கியிருக்கார். நான் கூட அதுக்கு முதல்ல உண்மையிலே வரவேற்பு நான் சொன்னேன். ஆனால் அதற்கு முன்னால் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக இருந்து என்ன பண்ணியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்னால் சாலை விபத்தில் மரணமடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போல் மின்சாரத்துறையில் லீகல் கேர்ஸ் அவங்களுடைய வாரிசு அடிப்படையில் நிறைய பேருக்கு இன்னும் வேலை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது. போக்குவரத்து துறையில் இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறையில் அதில் பணியாற்றும் போது உயிரிழந்தவருடைய வாரிசுகளுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. குரூப் 1 எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது மற்ற தமிழக தேர்வு பரீட்சைகளை டெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் படித்து கஷ்டப்பட்டு குடும்பத்தோடு படித்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி அதில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுக்காமல் இப்பொழுது கொடுத்ததை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் இது கொடுக்கறதுக்கு முன்னாலே சீனியாரிட்டி பிரகாரம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும். இது ஏதோ இவர் கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு இறந்ததை வைத்து கொடுத்தால் இது ஒரு சுயநலம் இருக்கிறது. அதை தாட்டிலும் சுயநலம் இப்பொழுது 25,000 கோடி சொத்தை 3085 ஏக்கர் நிலம், புகழிமாலை பாலசுப்ரமணிய சாமி கோயில், கரூர் கல்யாணி பசுபதீஸ்வரர் கோயில், இது காலங்காலமாக இந்துக்களுடைய சொத்து. இதை எடுத்து ஒரு தனியாருக்கு கொடுப்பதற்கு எப்படி அவருக்கு தகுதி இருக்கிறது? இதனால் எந்த தைரியம் வந்தது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அது இப்போ தான் ஜியோ, அது அவங்கள்ட்ட வேண்டிய ஆளுக்கு தானே கொடுத்துருப்பாங்க நிச்சயமாக. அதற்கு அடுத்த பிறகு அடுத்தபடியாக ப்ரெஸ் கூட்டத்தில் நமக்கு சொல்லலாம், தெளிவாக சொல்கிறேன். இன்னும் சரியாக தெரியவில்லை. இப்பொழுது ஜியோ வந்திருக்கு, யார் யார் பேரில் என்னங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் திமுக அதிமுக ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் இருந்தது. நாங்கள் பணம் கொடுக்கறது மட்டும் ஒரு லஞ்சமாக சொல்ல முடியாது. தனக்கு வேண்டியவர்களுக்கு உதவி செய்தாலே அது லஞ்சம் தான். அதனுடைய அடிப்படையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இவருடைய கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு மட்டும், இறந்தவர்களுக்கு மட்டும் அந்த வேலையானை வாங்கியிருப்பதும் ஒரு வகையில் லஞ்சம் தான். கொடுத்தது தவறு என்று சொல்லவில்லை, முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லை, இப்போ 3085 ஏக்கரை கொடுத்துருப்ப என்ன அடிப்படையில் ஒரே நாளில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுதான், அதுவும் ஒரு வகையில் லஞ்சம் தான். ஆக லஞ்சம் இப்படியெல்லாம் ஆரம்பித்து கொண்டே தான் இருக்கிறது. வேறு அவங்கள்ட்ட கேள்வி. உண்மையிலே இந்த மாதிரி சம்பவம் இது வரைக்கும் நடந்ததில்லை. சினிமாவில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் முதலமைச்சராக வந்தபோது தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் சொன்னாரோ, என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாரோ அதையெல்லாம் செய்து காட்டியவர். ஆனால் இப்போது நடிகராக இருந்து முதலமைச்சராக வந்திருக்கிற ஜோசப் விஜய் ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமான சொத்தையே 3085 ஏக்கரை எடுத்து கொடுக்காருன்னா, அது மட்டுமல்ல, இவர் வரும்போது பள்ளி விடுமுறை விடுவதும் இவருடைய காட்சிகளை மாணவர்களுக்கு காட்டுவது என்பது அது உண்மையிலே தவறான விஷயம். மாணவர்களை தவறான வழியில் எடுத்துச் செல்வதற்காக உள்ள விஷயம். ஆக இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க இந்த நிலைப்பாடு என்ன சென்ட்ரல் கவர்மெண்டோட தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு உரம் வாங்கணும்னாலே அவ்வளோ ரெக்கமெண்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு ஆதாரம். ஆனால் இவ்வளோ பெரிய பதுக்கலும் இவ்வளோ பெரிய கடத்தலும் தமிழக கேரளா இடையே உங்களுடைய பொருள் என்ன சார்? அதாவது மத்திய அரசு 4500 ரூபாய்க்கு வாங்கிய யூரியாவை 300 ரூபாய்க்கு விற்கிது. இதில் மாநில அரசுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடியுடைய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு 4500 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு அந்த உரத்தை கொடுக்குறாங்க. அது மாதிரி டிஏபியும் 4000 ரூபாய்க்கு வாங்கி 1200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் லட்சக்கணக்கான கோடிகள் ரூபாய் அரசுக்கு இழப்பு இருந்தாலும் தமிழக விவசாயிகள் மட்டுமில்லை, இந்தியா முழுக்க விவசாயிகளுக்கு நன்மைக்காக இன்றைக்கி பாரதம் மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள். அதை சில பேர்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து அது வந்திருக்கதாக சொல்கிறார்கள். கர்நாடக மாநிலத்து எல்லையிலிருந்து அதை லிக்விடாக மாற்றி கேரளாவுக்கு அனுப்புவதாக செய்தி வந்திருக்கிறது.
முழுவதும் அது என்ன என்பதை பார்த்துவிட்டு என்னுடைய பதிலை சொல்லுவேன். ஐயோ, ஆனந்த் சீனிவாசன் வந்து ஒரு குற்றச்சாட்டு இல்லை, தவறு எங்கே நடந்தாலும் பேச வேண்டியதானே, அது இன்னும் உறுதியாகப்படணும். ஒரு தவறு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது, பத்திரிகையில் பார்த்தேன். அதனுடைய இறுதி அறிக்கை வந்த பிறகு நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.